எவ்வளோ இருக்குல்ல, எத்தனையோ டைமென்ஷன், எத்தனையோ பிளானெட்டு, என்ன தான் இருக்குது இந்த பூமியில், ஏன் இங்கே ஓடி ஓடி வரோம், இதையே ஏன் செலக்ட் பண்ணுறோம், இதுக்கெல்லாம் ஏன் யுகம்லாம் க்யூவில் நிற்கிறோம், இந்த க்யூவில் நிற்கிறதுக்கு வேறு டைமென்ஷனில் பிறந்துடலாமா அப்படின்னா, எல்லா உலகங்கள்லேயும் உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும், எல்லா விஷயங்களும் கிடைக்கிற ஒரே இடம் பூலோகம்தான். ஏன்னா இந்த உடல் நம்ம இங்கே நீங்கள் பார்க்குற இந்த உடல், இதை உருவாக்குனது எல்லா உலகங்கள்லேருந்து எல்லாரும் அவங்கவுங்க கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. முடி ஒருத்தர், ஸ்கின் ஒருத்தர், கண் ஒருத்தர். சில புக்ஸில் படிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட்லலாம் நம்ம ஒரே ஒரு கண்ணு தான் இருக்குமா, தலையே இருக்காது அதுக்கு முன்னால். அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. மாடல் வந்து டெவலப் பண்ணி 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 சும்மா வருமாங்க, ஏதாவது மைக் வந்துன்னு சும்மா வந்துடுமா, இவ்வளோ டெவலப்மெண்ட்டு. ஸோ இந்த பூலோகத்துக்கு எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்து ரிசர்ச் பண்ணி பண்ணி எவ்வளோ யுகங்கள் கழிச்சு தான் இந்த பாடி என்னது நம்ம கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஸ்டார் வார்ஸ் மூவி பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டு சொன்னான், எல்லாம் ஃப்யூச்சரில் நடக்க போதுன்னா இதெல்லாம் நம்மளோட பாஸ்ட், நம்மளுடைய பாஸ்ட்டை அவன் மூவியாக எடுத்திருக்காங்க. ஒரு இந்த மயன்ஸ் பற்றி படிச்சிருக்கீங்களா? மயன் வேர்ல்ட்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப அட்வான்ஸாக போய் 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 அவங்க அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோ அதிகமாகி அந்த சிவிலைசேஷனே டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த ஹியூமன் பாடியில் வந்து இந்த டிஎன்ஏ 12 strands ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் காற்றுலேயே மிதக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம். அந்த பாடிக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. ஓகே, ஆனால் அது எல்லாத்தையும் கட் பண்ணி 2 strands தான், நானும் என் குடும்பம், இதை மட்டும்தான் யோசிக்க வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த மெடிடேஷன் பண்ணி 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 தான் நம்மளோட அந்த கேப்பபிலிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த நல்லா ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆனவங்களும் சரி, அவங்களோட சுயநலத்துக்காக சில சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க இந்த பாடியில். ஸோ இந்த பூமியில் வந்து நீங்கள் ஒரு கிரகத்தையும் ஒன்று கிடைக்கும், எல்லாமே கிடைக்கிறது முஸ்தஃபா ஷாப் மாதிரி எல்லாமே இந்த உடல்லையே இருக்குது. புரியுதா? இந்த உடல்லையே வந்து எல்லாமே கிடைக்கும். இந்த ஒரு உடல் போதும் அவங்களுக்கு. இதில் இருந்து இப்போ ஒரு டைமென்ஷன்லேருந்து ஒரு பாட்டு இங்கே கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், இதுக்கும் அதுக்கு கனெக்ஷன் இருக்கா? ஸோ இங்கிருந்து நம்ம யூனிவர்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணலாம். அந்த கேப்பபிலிட்டி பாடிக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இது லோயஸ்ட் டைமென்ஷன், 3rd dimension. ஓகே, ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னால் 2 சாய்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. நீ வந்து போய் பூமியில் பிறக்கிறியா, இல்லைன்னா மேலேயே ஆஸ்ட்ரல் மாஸ்டராக இருந்து பல ஆயிரம் பேருக்கு கைட் பண்ணுவியா அப்படின்ட்டு. வரதுக்கே பயப்படுவாங்களாம். தைரியசாலிகள் மட்டும்தான் பூமியில் பிறப்பாங்க, நம்மலாம் தைரியசாலிங்க. ஏன் வந்த உடனே ஏன் பிறந்தோம் மறந்துடுறோம், எது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது தெரியாது, குட்டை எந்த ரிலீஜன்ஸ்லாம் அதிலேயே அப்படியே போகிறோம், கர்மானா என்னன்னு தெரியாது, இன்னும் 4 மூட்டையை ஆட் பண்ணிக்கிறோம். எது பண்ணணும் பண்ணக்கூடாது குழப்பம், ஓடணும். பாருங்கள், நெக்ஸ்ட் லைஃப் யாருக்கு வேணும்னா யாருமே வேணாம்னு சொல்கிறாங்க. ஏன்? இதுக்கு தான் அது அவங்க நாங்கள் வரவே மாட்டோம்ப்பா, இங்கேருந்து நாங்கள் இப்படியே குருவாகிறோம், கஷ்டமானாலும் பரவாயில்ல எங்களுக்கு பூலோகமே வேணாம். ஏஞ்சல்ஸ் வந்து இங்கே வரவே மாட்டாங்க. ஒரு வாட்டி கூட பர்த் எடுக்கலன்னா ஏஞ்சல்ஸ், ஒரு வாட்டி பர்த் எடுத்தால் அவங்க ஆஸ்ட்ரல் மாஸ்டர், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அவங்களுக்கு என்ன புரிய போகுது நம்ம கஷ்டம்? ஆஸ்ட்ரல் மாஸ்டர் வாடா, உனக்கு தெரியல இங்கே பிரச்சனை, ஏஞ்சல்ஸ் அப்படியே ஹீலிங் மட்டும் நீங்கள் அப்படியே பாதிங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்.